ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்? கிறிஸ்து என்ன செய்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். என்ன எடுத்துட்டு வரான் கையில? 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று பாதாளத்தின் திறவுகோல், இரண்டாவது கையில சங்கிலி. பாதாளத்தின் திறவுகோல் என்று சொன்னால், பாதாளம் என்பது செயல்படுத்த முடியாத ஒரு இடம். யாருக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா, சாத்தானுக்கு என்ன பண்ணுமா? பாதாளத்தில் தட்டி வைக்கணும். ஒன்று கொண்டு வராரு. இரண்டாவது சங்கிலி எது கொண்டு வராருன்னு சொன்னா, அவருடைய ஆட்சி யாருடைய கட்டுக்குள்ள வருதான்? எப்படி மனசேக்க 2வது முறை ராஜபாரம் பண்ணி உள்ள இருக்கிற எல்லாருமே வர வச்சு விக்கிரகத்தை வெளியே கொண்டு போறாரோ, சுத்தம் செய்யறாரோ, கிறிஸ்து 2ஆம் வருகையில இந்த பாதாளத்தின் சாவிகள், சாத்தானே பாதாளத்தை, சாத்தானுக்கு பாதாளம் எது? சாத்தானுக்கு பாதாளம் எது? ஐயோ, நமக்கு பாதாளம் எது? நமக்கு பாதத்திற்கு பாதாளம், சாத்தானுக்கு ஐயோ. சாத்தான் எங்க இருந்து வந்தாரு? யாரும் சொன்னீங்க? வானமண்டலத்தை அவனுக்கு பாதாளம். அதான் பவுல் சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, புரதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யாருக்கு போராட்டம் உண்டா? நமக்கு. அந்த பாதாளத்தில் அவனை அடித்து வைக்கிறதுக்காக கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அத்தாரிட்டி பவரோடு இங்க அவன் என்ன பண்றாருன்னா கட்டி வைக்கிறார்.